கிறிஸ்துவுல் பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். செய்தியின் தலைப்பு எச்சரிக்கை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 35. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இரு. எனக்கு அருமையான தீபச்சனமே, நாம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். நம் தேவன் நம்மை இருளை அகற்றி நம்மை வெளிச்சத்தில் பிரவேசிக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவினிடம் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எனவே வேதத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இரு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் இருதயம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவம் செய்யும் போது இருதயம் இருளடையும். துதிக்காமல் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்கும்போது இருளடையும். பிசாசு இடம்பெற்று அவன் இருளை இன்னும் அதிகமாக்குவான். அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதாவது கவனமாக இருக்க வேண்டும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் நாம் அனுசரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதை எச்சரிப்பாக இருக்க வேண்டியதும் அவசியம். பரிசுத்தமாய் அனுசரிக்க நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் நமக்கு இஷ்டமானதை ஓய்வு நாளில் செய்து கொண்டு ஆண்டவருடைய ஆராதனையை அலட்சியம் பண்ணக்கூடாது. எனவே சொந்த பேசக்கூடாது என்று கூட வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் வழிகளில் நடக்கக்கூடாது என்று இந்த பரிசுத்த நாளை குறித்து மிகவும் கண்டித்து பழைய ஏற்பாட்டில் சொல்வதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாளை என்று நினைத்து பரிசுத்தமாய் அனுசரிப்பது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இன்னொரு எச்சரிப்பை குறித்து இங்கு சொல்வதை பார்க்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற போனாய் காணப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதத்தில் இல்லாதவர்களை பேசுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். இப்படிப்பட்டவர்கள் பேசும் வார்த்தைகளை நாம் செவிசாய்க்க கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அது மட்டுமல்லாதபடி கிறிஸ்து இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிப்பாய் இருங்கள் என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். இந்நாளிலே தீர்க்க தரிசனம் என்று சொல்லி அநேக காரியங்களை, ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் இருப்பது நிமித்தமாக நாம் மிகுந்த எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். தீர்க்க தரிசன வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் வேதத்திலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் வசனங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை நாம் தியானிக்க வேண்டும். எனவே தீர்க்க தரிசனங்களை குறித்து தயவாய் எச்சரிப்பாய் இருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இந்த சிறுவர்கள் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே யாவரையும் அற்பமாய் நினைக்கக்கூடாது. நான் தான் விசுவாசி, நான் தான் பரிசுத்தவான், நான் தான் எல்லா வேதமும் கீழ்ப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லாதபடி மற்றவர்களை அற்பமாய் நினைக்காதபடி இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறது வேதத்தில்.
அருமையானவர்களே, தங்களும் மேன்மை உள்ளவர்களாக தங்களை நினைக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் நாம் உயர்வாக நினைக்க வேண்டும் என்று எல்லாரையும் நாம் மதிக்க வேண்டும். ஒருவரையும் அற்பமாய் ஏளனமாய் நினைத்து பேசினால் நம் இருதயம் இருளாகிவிடும். எனவே யாவரையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இவ்விஷயத்தில் பார்க்கும்போது அங்கும் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது வேதத்திலே விதமாக சொல்வதை பார்ப்போம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இராதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று. எனவே எனக்கு அருமையானவர்களே, உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிப்பாயிருங்கள். தேவன் தாமே உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.